திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய ஈஸ்வனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் வரும் பொழுது உங்களுடைய இளவை சனி முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதியே உங்களுக்கு டோட்டலா உங்களை பிடித்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் முற்றிலும் விலகிடும். அப்போ 3ஆம் வீட்டுக்கு சனி போயிடுறார். அப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா 5 கிரக கூட்டு சேர்க்கை உண்டு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த கூட்டுச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு 2-3 மாதங்களுக்கு இந்த கூட்டுச்சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சனி ராகு, அதே போல பாருங்க சுக்கிரன் ராகு, சனி சுக்கிரன், சூரியன் ராகு, சனி புதன், இப்படி கூட்டு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துட்டோம்னா இந்த மாதம் மட்டும் 3 கிரகங்கள் நீசமாகறாங்க. செவ்வாய் நீசமாகுது, புதன் நீசமாகுது, சுக்கிரன் 13ஆம் தேதி வரைக்கும் உச்சம்தான். ஆனா உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். அப்போ ஒரு கிரகம் அதாவது வக்ரமான கிரகங்கள், உச்சமான கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சில விதிமுறைகள் உண்டு. அப்ப சுக்கிரன் உச்சமாகி வக்ர நிலை அடையும் பொழுது கண்டிப்பாக நீச பலனை கொடுத்தே தீரும். அப்ப 13ஆம் தேதி வரைக்கும் இங்க சுக்கிரனுக்கு வேலையே இல்லை. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம். அப்ப நீச நிலைகளை பெறும்போது எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும்? ஜாதகத்துல எப்பேற்பட்ட யோகங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களாக இருந்தாலும் 5ஆம் இடம் வலுத்தாதான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு சனி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து வந்து அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சிரும். ஒரு காரியங்கள் நடக்கும். 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் அதாவது ஒரு கிரகமாவது 3ல இருந்தாதான் தன் குடும்பத்தை பாத்துக்குவாங்க, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சுப கிரகங்கள் இருந்தா. அசுப கிரகங்கள் இருந்தா பாத்துக்குவாங்க, அதை சொல்லி காட்டி நம்மள அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு ஜாதக ரீதியாக உண்டு. அப்போ புதன் நீசமாகுது அப்படின்னா புதன் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நீசம் பெறுகிறார். அப்ப தந்தை வழியில வரக்கூடியது இதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் வரும். அல்லது 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலயும் கடன் வாங்காம இருக்கிறது, நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்றது, வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே இந்த புதன்னால ஏற்படும். அடுத்தது பாருங்க செவ்வாய் நீசம். செவ்வாயார் உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் நீசமாகும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கும். தந்தைக்காரகன் புதன், தாய்க்காரகன் செவ்வாய், 2 பேருமே நீசமா இருக்காரு. அப்ப தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கும். அவர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படலாம். வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒரு அதற்கு ஏதாவது ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. என்ன வருதோ அது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார். குரு உங்களுக்கு ராசியை பார்க்கும் வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது பாருங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதாவது 3ஆம் வீட்டுல இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். 8 3ல இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க அவர் 4ஆம் வீட்டுக்கு உச்சமாகிறார். அப்ப வீடு சார்ந்ததோ சொத்துக்கள் சார்ந்ததோ திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம். 8-2 இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் யோகம். அப்ப 2ஆம் அதிபதி 3ல போய் ராகுவோட சேருது. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேல உச்சமாகுது. சோ அதுல எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் இங்க இருக்கிற வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு லாஸ் ஆகலாம், அல்லது எதிர்பார்த்தது கிடைக்கலாம், கொஞ்சம் கூட பிறந்தவங்க மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமானாலும் 13ஆம் தேதி வரைக்கும் நீச பலன் தான். 13ஆம் தேதிக்கு மேல மீண்டும் சுக்கிரன் ராகுவோட இணைந்து உச்சமாகிற பெரும்பலம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்றோம். இப்ப 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். இப்ப நீங்க ஷேர்ல இருக்கிறீங்க அல்லது ஏதாவது பிட்காயின் இது போல ஒரு ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, ஈஸியா வரக்கூடிய வருமானம் எல்லாமே 3ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம் இதனுடைய தொடர்புகள் இல்லாம ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மூல கர்த்தாவாக இருக்கக்கூடியது அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கு மேலதான் வேலை செய்யுது. அப்ப 13ஆம் தேதிக்கு மேல நீங்க நம்பிக்கை பண்ணலாம். தசாபுத்தி நல்லா இருந்தால் தாராளமாக நீங்க நினைக்கிறதை விட பெரிய மடங்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அவரே 10ஆம் அதிபதியுமாக இருக்கிறார். தொழில் வளர்ச்சி, ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப தொழில் நல்லா வளரும். 10ஆம் தேதிக்கு மேல, அதாவது 13ஆம் தேதிக்கு மேல 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள், தொழில் ஒரு வளர்ச்சி, வருமானம், லாபங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு.
இருப்பினும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்கிறதால பெரிய லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம். வர்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய இழந்திருப்பீங்க, 7.5 நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. போனது போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கும் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார். மறுபடியும் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுக்கும். அப்ப ஈஸியா அதுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உங்களுக்கு அந்த மைண்ட்ல சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா ஒரு மைண்ட் தாட்டும் உங்களுக்கு இருக்கும். அப்ப இதுக்கு முதல் கை கொடுக்கணும்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே போல புதன் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். அப்ப சுக்கிரனும் கொஞ்சம் 13ஆம் தேதி வரைக்கும் நீசம், பாக்கியாதிபதி புதன் இந்த மாதம் முழுவதும் நீசம், லக்னாதிபதி மூலம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க மூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலன். அப்ப ஜாதக தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சு மேல வந்துருவீங்க. தசாபுத்தி சரியில்லையா கொஞ்சம் மெதுவா மூவ் பண்றது நல்லது. குரு பார்வை ராசிக்கு இருக்குது. குரு நேரடியாக 9ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்காரு, பாக்கிய பார்வைன்னு சொல்லுவோம். அப்ப ராசிக்கு அது இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையே செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. சோ மேக்சிமம் மகர ராசிக்கு 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உச்சமானதுக்கு அப்புறம் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்தது, உங்களுடைய இறை வழிபாடு சார்ந்தது, குடும்பம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த கூட்டு கிரக சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார். கொஞ்சம் தைரியமாக இருந்து செயல்படுத்தும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.